ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்சு ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமாக நம்ம நைஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அதையே அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கினோம்னா நம்மளுக்கு இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கணும். இதிலே பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். அதனால நம்ம வந்து நல்லா பொறுமையாக வதக்கிக்கணும். தக்காளி எப்போதுமே முழுசாக கிடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது தக்காளி வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு தக்காளி வதங்கிடும். தக்காளியும் இதுவும் ஒரே இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை போடும்போது அதுவும் சேர்த்து கொட்டிடுச்சு. இல்லைன்னா நான் தக்காளி வதங்காமல் இந்த பீன்ஸை போட மாட்டேன். எப்போவுமே வெங்காயம் வதங்கி முடித்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸை நம்ம இதில் போட்டு வதக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் குழம்புத்தூள் வச்சுருந்தா கூட அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம்னா அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். தக்காளி வதங்கும் போதே நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். அப்படி போடலைன்னா இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சு இடையில நம்ம எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா சூப்பரான பீன்ஸ் கிரேவின்னு சொல்லலாம், பீன்ஸ் மசாலான்னு சொல்லலாம். நம்ம எப்படி இறக்குறோமோ அதை பொறுத்து தான். நம்ம வந்து டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நம்ம தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வற்ற விட்டுட்டு நம்ம வந்து மசாலா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பீன்ஸு மசாலா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்னமாக 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் பூண்டு, சோம்பு, சீரகம், சின்னமாக ஒரு துண்டு இஞ்சி கூட நம்ம போட்டு கசகசா கூட கொஞ்சம் கசகசால சும்மா பேர் கொஞ்சம் போட்டு நம்ம